ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களே, இப்போ நம்ம ஹெர்மூஸ் வளைகுடாவில் நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈரான் அமெரிக்க இடையான பேச்சுவார்த்தை நடத்த எப்படியாவது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என பாகிஸ்தான் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக செய்திகள் வருது. இது நேற்று வந்த செய்தியில் மாலை கிடைத்த செய்தி. அடுத்த 36 முதல் 72 மணி நேரத்தில் பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்று பாகிஸ்தான் நம்புகிறது. பாகிஸ்தான் அதற்கான வேலைகளை ரொம்ப முஸ்திப்படுத்து ரொம்ப கவனமாக செய்கிறத நாம் பார்க்க முடியுது. பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. எப்படியாவது ஈரானை வரைக்கு கொண்டு வர்றது உன்னுடைய வேலை தான். ஏன்னா அமெரிக்காவுக்கு பேசுவதற்கு யாருமே இல்லை. அமெரிக்காவுக்கு பேசுவதற்கு தலைவர்கள் இங்கே பல பேரை கொலை செய்து விட்டீர்கள். நேட்டோ நாடுகளும் பிரிந்து போய்விட்டது. ஒரு சமரசம் என்றால் உலகத்தில் பேசக்கூடியது கத்தர். இப்போ கத்தரும் இல்லை. அங்கே ஸ்பெயின், மற்ற நாடுகள், இங்கிலாந்து, ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, ஆஸ்திரேலியா, கனடா எல்லா நாடுகளையும் பாய்த்து கொண்டீர்கள். இப்போ அவர்களுக்கு இருக்கிற ஒரே நாடு பாகிஸ்தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடு. இது ஷியா பிரிவு முஸ்லீம் நாடு, அது சுன்னா முஸ்லீம் நாடு. இருந்த போதிலும் அந்த அசீமுனீருக்கு பாகிஸ்தான் இராணுவ தளபதிக்கும் ஜெனரலுக்கும் ஈரானுடைய சில தலைவர்களுக்குமான நெருக்கமான உறவு உண்டு என்பதனால இப்போ பாகிஸ்தானுடைய முயற்சியை அமெரிக்கா நாடுகிறது. இந்த பாகிஸ்தானுடைய முயற்சி மற்றும் ஈரானுடனான இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பற்றி டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட கேட்டாங்க. என்ன நீங்க நினைக்கிறீங்க இந்த பேச்சுவார்த்தைலாம் எப்படின்னு? இப்போ அதுக்கு பதிலளிக்கிறார் ட்ரம்ப், எல்லாம் சாத்தியம்தான். நேற்று சொல்கிறார் இன்றைக்குள்ள நல்ல ஒரு செய்தி வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார். இதனால பேச்சுவார்த்தை தொடங்குமா தொடங்காதா என்று ஒரு சந்தேகம் வருகிறது. ஆனால் ஈரானுடைய சார்பில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த கருத்தை ரொம்பவே மறுத்துட்டாங்க. ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையான ஈரானுடைய சார்பில் பேசும்போது அப்படிலாம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லையே, ட்ரம்ப் சொன்னார்னா அவர் ஒற்றை சார்பாக சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு அவங்க மறுத்தது மட்டுமல்ல, ஈரானுடைய அஃபீஷியல் நியூஸ் ஏஜென்சியான தஸ்னீம் நியூஸில் இந்த செய்தியை மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்குதான்னா அவங்க சொல்கிறாங்க ட்ரம்ப் எல்லாமே பொய் தானே சொல்கிறார். வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்துவதாக எங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல, எங்கள்கிட்ட முடிவெடுக்கலை, எங்கள்கிட்ட அவங்க கலந்துரையாடல் செய்யலை, வேற எப்படி வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்ட்டு ட்ரம்பை மீண்டும் ஈரான் சீன்றது மட்டும் இல்லாமல் அவர் கேவலப்படுத்தியிருக்கிறார்கள். இதனால இப்போ உள்ள நிலைமை 2 நாடுகளுக்கும் இடையே ஒரு பெரிய பதட்டம் தான் இப்போ அதிகரிக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கிறது. இப்போ ஈரான் மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இடையான இந்த போர் நிறுத்தத்தை அவர் தன்னிச்சையாக தான் நீட்டியிருந்தார். அது ஆக்சுவலி தாவா இருக்கக்கூடிய 2 நாடுகளும் உட்கார்ந்து பேசி அதற்கப்புறம் தான் நம்ம எல்லாம் செய்யலாங்கிற பதட்டம் தான் இப்போ அதிகரிக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கிறது. இப்போ ஈரான் மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இடையான இந்த போர் நிறுத்தத்தை அவர் தன்னிச்சையாக தான் நீட்டியிருந்தார். அது ஆக்சுவலி தாவா இருக்கக்கூடிய 2 நாடுகளும் உட்கார்ந்து பேசி அதற்கப்புறம் தான் நம்ம எல்லாம் செய்யலாங்கிறத முடிவெடுக்க முடியும். ஆனால் ஈரானோட போர் நிறுத்தம் டு பி எக்ஸ்டெண்ட் அதை நீடித்து வைத்திருப்பது யாரு? அமெரிக்க அதிபர் அவர் அந்த போர் நிறுத்தத்தை தன்னிச்சையாக, அதாவது அதுவும் கால வரையறை இல்லை என்றும் அவர் எவ்வளோ நாளத்துக்கோ இருக்குங்கிறது தெரியாதுன்னு அவர் இஷ்டத்துக்கே அறிவிச்சார். சரி, இப்போ இதற்கிடையில ஈரானுடைய முன்மொழிவை பெறுவதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா எவ்வளோ நாளுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கவில்லை என்றும் வெள்ளை மாளிகை கூறிட்டாங்க. இவ்வளவு நாள் தான் போர் நிறுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும், நாங்கள் முற்றுகையிடுவோம் அப்படின்னு தான் அமெரிக்காவுடைய போக்கா இருக்கிறது. அதாவது ஹெர்மூஸ் வளைகுடாவில் இருந்து காலக்கெடுவை நிர்ணயிக்கவில்லை என்று வெள்ளை மாளிகை கூறியிருப்பதுன்னா என்ன அர்த்தம்?
எவ்வளவு நாள் நாங்க கப்பல் போகாம இருக்குமோ அவ்வளவு நாள் இருக்கும். அதுதான் அவருடைய அர்த்தம். இப்போ அமெரிக்காவுடைய நியாயமற்ற கோரிக்கைகளை, அமெரிக்கா சரியில்லாத கோரிக்கைகளை முன்னிறுத்துது. அதுக்கு நாங்க ஒருபோதும் தலைவணங்க மாட்டோம்னு ஈரான் ரொம்பவே தெளிவா சொல்லிட்டாங்க. அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தைகளிலும் ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசு பங்கேற்பதா வேண்டாமா என்பது குறித்து நாங்க இன்னுமே முடிவு செய்யல அப்படின்னு ஈரான்ல இருந்து செய்தி வருது. ஈரானுடைய இஸ்லாமிக் குடியரசு நாங்க தான் முடிவு செய்யணும். அதுல பங்கேற்பதா வேண்டாமா இதெல்லாம் நாங்க இன்னும் முடிவு செய்யல அப்படின்னு ஈரான்ல இருந்து நமக்கு செய்திகள் கிடைக்கிறது. இப்ப ட்ரம்ப் இப்ப இந்த கடற்படை முற்றுகை இப்ப தொடர்வதால் ஹெர்மூஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு போர் நிறுத்தத்தின் அப்பட்டமான மீறல் என்று அந்த மத்திய கிழக்கு நாடு கூறுறாங்க. இது ரொம்ப மோசமான நிலை, உலக அளவில் இது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லுகிறது. நாங்க ரொம்ப நல்லெண்ணத்தோடும் தீவிரத்துடன் தான் பேச்சுவார்த்தையில நுழைந்தோம் ஈரான் சொல்லுது. ஆனா பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமெரிக்கா ரொம்பவே பொறுப்பில்லாமல் அலட்சியத்தோடு, அவங்கள்ட்ட எண்ணங்களும் நல்ல எண்ணம் இல்லை என்று ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சருடைய செய்தி தொடர்பாளர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்மைல் பஹாயி ரொம்ப தெளிவா சொன்னார். ஈரானுடைய நல்ல எண்ணத்தை அவங்க மதிக்கல, ஈரானுடைய பொறுப்பையும் அவர்கள் மதிக்கல, ரொம்ப அலட்சியமா எங்களை கேவலப்படுத்துற மாதிரி அவங்க நடந்துகிட்டது. முதல்ல உடனே வந்தாங்க, கேட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு தகுதியானவன் யாரும் அமெரிக்கால இல்லை. ஸ்டீவ் விட்காஃப் யாரும் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். இதற்கிடையில ஈரானுக்கு எதிராக ஹெர்மூஸ் ஜலசந்தியில கடுமையான முற்றுகை நடவடிக்கைகளை இப்ப அமெரிக்கா மேற்கொண்டு வருது. இந்த நிலையில அமெரிக்காவுடைய கடற்படை செக்ரட்டரியா இருக்கக்கூடிய பெலன் என்பவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் எதுக்கு கடற்படை தான் இப்போ போர் நடக்குது. அமெரிக்காவுடைய கடற்படை தலைவர் பெலனுடைய பதவி நீக்கம் உடனடியாக அமுலுக்கு வருகிறது என்று அமெரிக்காவுடைய பாதுகாப்பு தலைகம் பென்டகன்ல இருந்து நேற்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் பார்த்துங்க. அதாவது கடற்படை தான் முற்றுகை பண்ண போறாங்க, கடற்படை தான் அங்க நிக்குது. அமெரிக்காவுடைய கடற்படை தளபதி பெலனை ஏன் நீக்கினாங்க? ஆனா அதற்கான எந்த காரணத்தையும் கூட இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பது குறித்தும் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் சொல்லவில்லை. ஆனா வெளியே கிடைச்ச தகவல், பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெர்ட்ஸ், துணை பொது செயலாளர் ஸ்டீவ் பைன்பெர்க் மற்றும் கடற்படையின் 2ஆம் நிலை சிவில் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஹங் கா ஓ உள்ளிட்ட பென்டகனுடைய முக்கிய தலைவர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த கருத்து வேறுபாடுனா, அப்ப அங்க கடற்படையிலே ஒரு தகுதியான ஆள் இல்லை. இப்போ இந்த கடற்படை நீக்கப்பட்டவர் அமெரிக்க அதிபருக்கு நிதியை பெற்று தந்தார். எப்போ அவர் தேர்தல் காலங்களில் நிதியை பெற்றுக் கொடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில இஸ்ரேலுடைய இராணுவத்துறை அமைச்சர் கர்ட்ஸ் என்ன சொன்னார்னா, மறுபடி தேவையில்லாத பேச்சை பேசி மீண்டும் நாங்க கற்காலத்திற்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு விஷயத்தை ரொம்ப சீரியஸ் ஆக்கி இருக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த பிரச்சனை முடிவுக்கு வராத ஒரு லெவல் தெரிகிறது. இப்போ இந்த மாதிரி அமெரிக்கா தொடர்ந்து 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 பிரச்சனையை சீரியஸ் ஆக்கி கொண்டிருந்தால் நிலைமை ரொம்ப இன்னும் மோசமாகத்தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கிடையில அமெரிக்காவுடைய ஒரு பெரிய கப்பல்கள் 3 கப்பலை அவர்கள் 2ஐ பிடித்து 1ஐ அடித்து துவம்சம் செய்திருக்கிறார்கள். அதில் நேற்று ஒரு மிக முக்கியமான காணொலி ஒன்று வெளியாச்சு. அதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். ஈரானுடைய விரைவு போட்டுகள் நேரடியாக அந்த பெரிய கப்பல் கீழே போய் நிற்குது. அதிலிருந்து ஒரு ஏணி லேண்டர் அதை வைத்து தற்கொலை படைகளுக்கு சமமாக முகமூடிட்ட ஏராளமான வீரர்கள் அமெரிக்க கப்பல் உள்ள போய் இறங்கி இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்ஜினை ஆஃப் பண்ண மட்டும் இல்லாம என்னென்ன கருவிகள்லாம் செயல்படுமோ அனைத்தையும் ஷட் டவுன் இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
அமெரிக்க கப்பல் அப்படியே நிற்கிறது. இப்போ அமெரிக்க கப்பல் வந்து என்னதான் வந்து தொடர்ந்து அவர்கள் முற்றுகையில் பிளாக்ஹெட் பண்ணாலும் அது இன்னும் ஒரு 4-5 நாள், ஒரு வாரத்திற்கு பிறகு ஒரு பெரிய போராக உருவெடுக்கும். அந்த பெரிய போராக உருவெடுக்கிற போது ஈரானுடைய மிசைல் தாக்குதல்கள் மிக கடுமையாக ஹெர்மூஸில் ஏற்படும். அப்படி ஹெர்மூஸில் பெரும் தாக்குதல்கள் ஏற்படும் போது மத்திய தரைக்கடல் பகுதியில் மற்றொரு அங்கமாக இருக்கக்கூடிய ரெட்சீல ஹவுதிகள் ட்ரேடிங், அதாவது வியாபார கப்பல்களையும் அவர்கள் தாக்குவார்கள். அப்ப அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு சரக்கு போகாது. அந்த நிலை வருகிற போது ஈரானை இவர்கள் தாக்கினால் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் யூனிட்டை தாக்கினாலும் பெரும் சிக்கல் வரும். இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் இருக்கிறது. உண்மையிலேயே அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கை என்னவென்றால் அவர்கள் இப்பொழுது விட்டு செல்வதுதான் சால சிறந்தது. அமெரிக்காவுடைய எந்த கோரிக்கையும் அவர்கள் ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்கா எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கும், இதுதான் இருக்கும். அவங்க சொல்கிறது ரொம்ப எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது. எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நீ மட்டும் 13,000 குண்டு வச்சுருக்க, உன் பக்கத்தில் இருக்கிறவனும் குண்டை வச்சுருக்கான், நான் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. என்னுடைய பணத்தை முடக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது. அமெரிக்கா இதில் வந்து என்ன செய்ய போகிறது? ஒரு கால அமெரிக்காவுக்கு எதிராக இனி அரபுகள் போராட வேண்டிய சூழலை வரும். ஏற்கனவே வந்து அப்துல் ஹாலிக் அப்துல்லா என்பவர் நேற்று சொல்லிட்டார் யுலேட்லேருந்து, அமெரிக்காவுடைய உதவிலாம் எங்களுக்கு தேவையில்லைப்பா, நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம். அப்படி கேவலப்பட்டுத்தான் அமெரிக்கா வெளியேறுமா? இல்லை உலகமே இப்பொழுது இருக்கக்கூடிய கொதிநிலையில் ரெண்டாவது மறுபடியாக ஒரு போர், பெரிய போருக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் அளவுக்கு நஷ்டப்படுவதாக அமெரிக்கா சொல்லுது. யாருக்கு? ஈரானுக்கு. அந்த நஷ்டத்தை அவர்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நஷ்டத்தினால பாதிக்கப்படுவது சீனாவும் பாதிக்கப்படுகிறது. சீனாவுக்கு போகக்கூடிய அனைத்தையும் அமெரிக்கா தடை செஞ்சுட்டாங்க. ஈரானிலிருந்து வெளியே வருவதற்கும் தடை, ஈரானுக்கு உள்ளே போகிறதுக்கும் தடை. இது ரொம்ப காலத்துக்கு இது நிலைத்திருக்க வாய்ப்பில்லை. அடுத்த செய்தியோடு தான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் இல்லை. வந்து தஸ்னீம் நேற்று அறிவித்திருக்கிறது. அதை மீறி இப்போ என்ன நடக்கும்? இன்றைக்கு தாக்குதல் நடந்தால் மீண்டும் நாளை பல புதிய செய்தியோடு சந்திப்போம். நன்றி. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.